நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். 2026 மகர ராசிக்கு எப்படி அமையும் சார்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 7ரை சனி முழுமையாக விலகிடுச்சு. ஒரு 6 மாதமே 7ரை சனி விலகி இருக்கு. பட் 6ஆம் இடத்துல குருவோட சஞ்சாரம், 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஓகேங்களா? அதனால் வந்து 7ரை சனி விலகி இருந்தால் அந்த நிறைய ரிலீஃப் ஆனாலும் முழுமையான நன்மைகள் இவங்களுக்கு நடக்காது. அப்படி இருக்கிற மாதிரி சூழலில் இந்த வருடம் வந்து சில பெரிய மாற்றங்கள்லாம் அவங்க லைஃப்பில் வரப்போகுது. எப்படின்னா, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வாக்கு விரோதம், குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வர்றது, பேச்சால் வீண் பிரச்சனைகள் வர்றது, பொருளாதாரங்கள் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறது காரிய தடைகள், சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, எதிரிகளால் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து ஒரு லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வங்கியில் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேங்க்கில் லோன் கிடைக்கிறது. இந்த மாதிரி மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மன நிம்மதியான சூழல் கிடைக்காது. அப்படி இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 7ஆம் வீட்டில் வந்து ராசியவே பார்க்குவார். 3ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம், அதாவது வந்து சனி 7ரை சனியாக இருக்கும்போது தடைகள், பிரச்சனைகள், உறவுகளால் மனக்கசப்புகள், உறவுகள் பிரிந்து செல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, எல்லா வகையிலும் நல்ல மாற்றம், முன்னேற்றம், விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது, புதிய மாற்றங்கள் வர்றது லைஃப்பில், இழந்தது எல்லாம் மீண்டும் பெறுவது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கார். சனி பகவானும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறாரு. குருவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மகரத்துக்கு வந்து இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான காலட்டம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப பீக்குக்கு போயிடும். என்ன பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா கருப்பு சாமி வழிபாடு. கருப்பு சாமி வழிபடுறது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெரினா பீச் இந்த மாதிரி எதனா பக்கத்தில் என்ன பீச் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, ஹீலியம் பலூன், அந்த பலூனு பாதாம் பால் சாப்பிட்டுட்டு அந்த பலூனை பறக்க விடுறது ஒரு சூப்பரான பரிகாரம்.